ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் சித்தமில்லாமல் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய காரியத்தில் சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் சித்தம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சில காரியம் தடைபடுகிறதா, சில காரியங்கள் எல்லாம் என்ன செய்யணும் சொன்னால் நடக்காமல் இருக்கிறதா, கொஞ்சம் சற்று தேவ சமூகத்தில் அமர்ந்து இது கர்த்தருடைய சித்தம்தானா, கர்த்தருடைய சித்தமா என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைபட்டு போய் காணப்படுகிறது. அதை நினைத்து நீ புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார். அது உனக்கு தேவனுடைய சித்தம் இல்லை என்பதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், வெளிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வாழ்ந்து எத்தனையோ ஜபங்களை கேட்டார். ஆண்டவர் ஜபம் பண்ணும் போதெல்லாம் ஆண்டவருக்கு வேத வார்த்தையின்படியே அவருடைய வாழ்க்கையில் ஜபத்திற்கு பதில் வந்தது. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்துடைய ஜபமே என்ன செய்யப்படவில்லை, கேட்கப்படாமல் காணப்பட்டது. லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் வாசிக்கிறோம், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த இடத்தில் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி, எந்த பாத்திரம்? இந்த சிலுவையின் பாத்திரம். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற அந்த சிலுவை மரத்தில் அடிக்கப்பட போகிற அந்த பாத்திரத்தை குறித்து, இவ்வளவாய் அடிக்கப்பட போகிறேனே, இவ்வளவாய் காயப்பட போகிறேனே, இவ்வளவாய் நிந்திக்கப்பட போகிறேனே, இவ்வளவாய் அவமதிக்கப்பட போகிறேனே, இவ்வளவாய் நான் தாங்க வேண்டுமா என்று சொல்லி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தம் அல்ல என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஆனால் அவர் இந்த பூமியில் மனிதனாய் பிறந்தது சிலுவையில் மரிப்பதற்காக தான். அந்த நோக்கத்தோடு தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த மனிதனாய் இயேசு இருந்தது நிமித்தமாய் அவர் நடக்க போகிற காரியத்தெல்லாம் ஆவியில் பார்த்து எவ்வளவாய் பாடப்பட போகிறேனே என்று சொல்லி இது நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி பார்க்கிறார். ஆனால் அந்த ஜெபத்திற்கு பரலோகம் செவி கொடுக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கே ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கும்னா தேவனுடைய சித்தம்தான் இந்த பூமியில் நடக்குமே தவிர தேவனுக்கு சித்தமான இல்லாத காரியங்கள் ஒன்றுமே நமக்கு நடக்காது என்பதை விளங்கிக் கொள்ளணும். உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தின் காரியத்திலையும் எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும்? உங்களுடைய சித்தம் நிறைவேறட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஜெபம் பண்ணும். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மையை பெற்றுக்கொள்ள உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கிருபைதான். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.